நாட்டுக்கீடாகுமா? பரதேசம் முழுதும் பேசும் மொழிகள் தமிழ் போல் இனித்திடுமா? சொர்க்கமே என்றாலும் அது நம்மூரை போல வருமா? அட என் நாடு என்றாலும் அது நம் நாட்டுக்கீடாகுமா? சொர்க்கமே என்றாலும் அது நம்மூரை போல வருமா? அட என் நாடு என்றாலும் அது நம் நாட்டுக்கீடாகுமா? என் நாடு என்றாலும் அது நம் நாட்டுக்கீடாகுமா? மந்த வெளி எங்கு இல்லையே, கால ரெண்டு பூட்டி கட்ட வண்டி ஓட்டி கானம் பாட வழி இல்லையே, ஒரு எந்திரத்தை போல இங்கே உள்ள வாழ்க்கை இதை எங்கே போய் சொல்ல மனம் இஷ்டப்படவே. தேராட்டம் வருவாளோ இல்லை ஏமாற்றம் தருவாளோ? தத்தளிக்கும் மனமே தத்தை வருவாளா? முட்டு இதழ் முத்தம் ஒன்று தருவாளா? கொஞ்சம் பொறு கொலு சொல்லி கேட்கிறதே என்னை தாராட்ட வருவாளோ? நெஞ்சில் பூமஞ்சம் தருவாளோ? தங்க தேராட்டம் வருவாளோ இல்லை ஏமாற்றம் தருவாளோ?
கையில் மின்னல் காட்டினாள். நல்ல நாளுதான் எல்லா நேரமும் நல்ல நேரம்தான் எல்லா ஊருமே நம்ம ஊருதான் எல்லா பயனும் நல்ல பையதான். மேல இருக்கவனா நம்ம நல்லா கத்துக்கோ, கூட இருக்கவனா நட்பா நல்லா வச்சுக்கோ. கால வாராம வாழ மட்டும் கத்துக்கோ, காலத்தோட நீயும் ஓட ஒத்துக்கோ. எங்க தென்பாண்டி தேசத்து சிங்கக்குட்டி, இந்த மண் வாசம் மாறாத தங்க கட்டி. எங்க தென்பாண்டி தேசத்து சிங்கக்குட்டி, இந்த மண் வாசம் மாறாத தங்க கட்டி. அன்புக்கு தாயது பச்சை புள்ள, நெஞ்சுக்குள்ள ஒரு அச்சம் இல்ல. பாசத்தில் கட்டி வச்ச வாசம் இல்ல, பாராட்டி பூமார போடு உள்ள. தேசத்து சிங்கக்குட்டி, இந்த மண் வாசம் மாறாத தங்க கட்டி. இந்த ஊர்ல யாரும் நம்மளை பொண்ணு தர மாட்டேங்கிறாங்க. நம்மள யாரும் லவ் பண்ண மாட்டேங்கிறாளுங்க. இந்த ஆட்டுக்குட்டி நிக்குது, ஆட்டுக்குட்டி தூக்கிட்டு போய் வேலையை விட்டுறலாமா? விட்டுறா நல்ல பண்ட. ஏன் கத்துற? நீயே காட்டி கொடுத்து ஊரை கூட்டிட்டு போட்டுருக்கு. மனுஷருக்கு கஷ்டத்துல பாசாம இருக்கு, ஒண்ணும் செய்ய மாட்டேன். விட்டு விட்டு கோயிலுக்கு போக போற கடவுளே 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 கடவுளே. போனா போனா ஒவ்வொருத்தருக்கு வேகத்தை பார்த்தோம்னா அவன் அருமை பெருமைக்கு ஆபத்து வந்துடும் போது இருக்கா. ரொம்ப கவனமா டீல் பண்ணி ஆட்டத்தை கலைச்சிடுறாசா.
வேதா. வேட்டைக்காரனை யாராலையும் ஜெயிக்க முடியாத காரணம் கூட இருக்கிற 3 பேர். துரை திருப்பரங்குன்றத்துல பார் வச்சு நடத்திட்டு இருக்கான். வேட்டைக்காரனுக்கு சேவல் ரெடி பண்றதுக்கு காசு கொடுக்கறது இவன்தான். கருப்பு எந்த பந்தயமா இருந்தாலும் வேட்டைக்காரனுக்கு முதல் சேவலை களத்துல பறக்க விடுறது இவன்தான். அவன் ஜாக்கியா களத்துல நின்று ஒரு சண்டையில கூட தோற்றதில்லை. ஐயோ, சண்டையில அடிபடுற வேட்டைக்காரனோட சேவல்களுக்கு வைத்தியம் பண்ணி அடுத்த சுத்துக்கு தயார் பண்ணி ஜெயிக்க வைக்கிறது இவன்தான். நடிகன் என்று மாறியாச்சு, பவுடர் பூசி பூசி கூச்சம் போச்சு, ஒரு நடிகன் என்று மாறியாச்சு. என்னம்மா பத்திரம் சரவணட்ட கொடுத்தா அவன் குடிச்சே அழிச்சிருவான். அதனாலதான் உங்ககிட்ட கொடுக்குறேன். மாமா அவரு தான் ஏதோ குடிச்சிட்டு வளர்றாருன்னா நீங்களும் சொத்தை பிரிக்காம அப்படியே கொடுக்கறேன்னு சொல்றீங்க. இங்க பாருங்க மாமா, உங்க தம்பியை நம்பி என்னால போக முடியாது. நீங்க சொத்தை பிரிக்கவும் வேணாம், எனக்கு கொடுக்கவும் வேணாம். நான் என் அக்கா கூட அப்படியே இருந்துட்டு போயிடுறேன் மாமா. மாமியா மயிர புடுங்கி மருமக தானமா கொடுத்தானா? யார் சொத்தை யாருக்கடா தானம் தரீங்க? உன் தம்பி பொண்டாட்டி வாங்கின உன் தம்பி பொண்டாட்டி படிப்பு செலவுக்கு வாங்கின 5 லட்சம் ரூபாய் கடனுக்கு 31 நாள் முடிஞ்சு போச்சு. அன்னைக்கு என்னமோ 10 நாளா கொடுத்த நல்லா பயாஸ்கோப்பு காமிச்சா, இன்னைக்கு என்னடா செந்தில் நீ அன்னைக்கு ஏதோ இன்னைக்கு என்ன பத்திரத்தை எடுத்துக்கிட்டு அவங்கிட்ட போய் தர? சட்டப்படி இன்னையோட அந்த வீடு என்னோட கடனுக்கு அடமானத்துக்கு வந்துருச்சுடா. செந்தில் அன்னைக்கு ஏதோ நீ விளையாட்டுக்கு பேசுறன்னு நினைச்ச, நீ இவ்வளவு சீரியஸா எடுத்துக்கணும் நான் நினைச்சு கூட பாக்கல. பெத்த பிள்ளைக்கும் வாங்கின கடனும் என்னைக்குமே இல்லாம போகாது. டேய் முத்து, நீ பணத்தை தரியா இல்ல பத்திரத்தை தரியா? செந்தில் நான் பணத்தை கொடுத்துட்றேன். நான் வேலை செய்யற இடத்துல பணம் கொடுக்கறேன்னு சொல்லுவாங்க. ஆனா இப்போ வேலையும் இல்லை. இன்னொரு 10 நாள் அவகாசம் கொடு. உன்னோட கடனை எப்படியாவது அடிச்சிடுறேன். டேய் நீ சோத்துல உப்பு போட்டு தானே திங்கிற? அன்னைக்கு எந்த வயலோட சொன்ன பத்திரத்தை கொடுக்க? 30 நாள பணம் தரேன்னு சொன்ன. உன்னை ஊருக்குள்ள எல்லாம் ரோசக்காரன்னு சொன்னாங்க. இது மானங்கட்டு போயிருக்கிறேடா. முடிவா சொல்றேன், பத்திரத்தை தரியா இல்ல பணத்தை தரியா? செந்தில் இன்னும் என் குழந்தைங்க நாங்க யாருமே சாப்பிடல. காவியா வர கர்ப்பமா இருக்கா. இந்த நேரத்துல வெளியே போச்சோன்னா நாங்க எங்க சென்று போவோம்? இந்த ராத்திரி மட்டும் தங்கிட்டு காலையில எந்திரிச்சு போயிடுறோம். செந்தில் அப்பா பசிக்குதுப்பா. இதோ பாரு மத்து, நீ குழந்தைய காட்டினாலும் சரி குட்டியை காட்டினாலும் சரி நான் மசிய மாட்டேன். மரியாதையா வீட்டை விட்டு வெளியே போறியா இல்ல உடனே பிடிச்சு வெளியே தள்ளவா? செந்தில்
இந்த ராத்திரி நேரத்துல எங்க போவோம்? இந்த வாசல்லையாவது படுத்துக்கிறோம். காலையில் எந்திரிச்சு நாங்க போயிடுற செந்தில். இப்போ எங்க குழந்தைங்களுக்கு சாப்பாடு ஊட்டுறேன். இதோ பார், இங்க இருக்கிற அத்தனை உயிருள்ள பொருளும் உனக்கு சொந்தம். இங்க இருக்கிற உயிரற்ற அத்தனை பொருளும் எனக்கு சொந்தம். ஒரு வாய் சோறு இல்ல, ஒரு பருக்க கூட உன்னால இங்க இருந்து எடுத்துட்டு போக முடியாது. செந்தில், நான் உனக்கு துரோகம் பண்ணியிருந்தா என்ன வேணா தண்டிச்சுக்கோ. ஆனா என் குடும்பத்துல யாரையும் தண்டிச்சிடாத. என்னால தாங்க முடியாது செந்தில். உன் கால் செந்தில், உன் கால வேணா விழுற. முத்தே முத்தே, நீ காலில் விழுறன்னு சொல்லும் போது என்னால கருணை காட்டாம இருக்க முடியாது. இரு, நான் வரேன். முத்து, இந்தா என்னோட அன்பளிப்பு. இந்த குண்டா எதுக்கு தெரியுமா? நீ குடும்பத்தோட போய் பிச்சை எடுக்க. இந்த டம்ளரு யாருமே பிச்சை போடாதப்போ, ஒருவேளை சோத்துக்கு வழி இல்லாதப்போ பஞ்சாயத்து பைப்புல தண்ணி வருமே, அப்ப புடிச்சு குடும்பத்தோட தண்ணி குடிக்கிறதுக்கு. மொத போனிய நானே ஆரம்பிச்சு வைக்கிறேன். நதியா, பாத்தியம்மா உங்க அண்ணன் கொடுத்த சீதனத்தை பாத்தியம்மா நமக்கு. நதியா, குழந்தைங்க பசி பசின்னு அழுகுறாங்க. என்ன பண்றது நதியா? நதியா, 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 இந்த பஞ்சாயத்து பைப்புல தண்ணி வந்தா கொஞ்சம் குடிச்சிட்டு வாடதியா. அப்பா, அப்பா, குழந்தைங்க பசிக்குதுன்றாங்க. பாக்கெட்ல வர பாடு இல்லப்பா. தட்டுல போட்டு சில்லறதாப்பா இருக்கு. அப்பா, இந்த காசை வச்சு எப்படியாவது பட்டு 2 வாங்கிட்டு வாங்கப்பா குழந்தைங்களுக்கு. அப்பா, பசிக்குதுன்னு சொல்றாங்க, சீக்கிரம் வாங்கிட்டு வாங்கப்பா. யாரது? நதியாவா? என்ன கண்ணு, கண்ணமலை செவந்து கிடக்குது, ரொம்ப கஷ்டமாக்கு. நேத்து வரைக்கும் வீட்டுல தண்ணி பிடிச்சிருந்தவ இன்னைக்கு தெருவுல நின்று தண்ணி பிடிக்கிற. கண்ணு, என் அத்தை மக நீயே இப்படி பசியம் போட்டுனே இருந்தா எனக்கு அழுகுற மாதிரி இருக்குது கண்ணு. என்ன எங்க அண்ணனையும் கிள்ளி விட்டுட்டு என்கிட்ட வந்து ஆறுதல் சொல்றியா? ஹேய், உன் பித்தலாட்டலாம் என் கண்ணனுக்கு வேணா தெரியாம இருக்கலாம்டா. ஆனா உன் குள்ள நடி வேலையெல்லாம் எனக்கு நல்லா தெரியும். நீங்க பார், அன்னைக்கே சொல்லி வச்சாங்க, வென வச்சவ வெனையா இருப்பா, தென வச்சவ தனியா இருப்பான்னு. நீங்க பார், நீ என் குடும்பத்துக்கு பண்றதுக்கு நிச்சயமா அந்த கடவுளுக்கு பதில் சொல்லிதான் ஆகணும். ஒரு வேற சோறு முழுசா திங்க முடியாத நீ என்ன ஏன் நக்கலா பேசுற? நதியா, இப்போ ஒண்ணு கெட்டு போலப்பா. கடைசியா ஒரே ஒரு சான்ஸ்.
நான் தரேன் உனக்கு. என்னோட கையில தாலி கட்டிக்கோ. அவ கட்டின தாலியா அறுத்தெடுத்துட்டு வா, வச்சு காப்பாத்துற காலம் முழுக்குமா வப்பாட்டியா. என்னடா சொன்ன? நானும் பொம்பளை ஆச்சேன்னு அமைதியா கேட்டுட்டு இருக்கேன். இங்க பார், புடவைய முழங்காலுக்கு மேல தூக்கி சொருவன நானும் ஆம்பளை தானே. ஹே, என்ன காசு கொடுத்தா உனக்கு வப்பாட்டியா வருவாங்களா? ஏய், உன் காசு என் புருஷன் மசருக்கு சமாட்டா. மண் குடிசையில வாழ்ந்தாலும் என் புருஷன் மகாராஜா மாதிரி வாழ்ந்துட்டு இருக்கேன். எப்படி நீ காசை விட்டடிச்சா உன் பின்னாடியே வரதுக்கு நான் என்ன உன் வப்பாட்டியா வரணுமா? பார், மரியாதையா சொல்லிடுறேன், வழிய விடு, இல்ல அறுத்து போட தயக்க மாட்டேன். என்னடே அறுத்து போடுவாங்கண்ணா, இந்த இடத்துல புடவை அவுத்து இந்த புடவை அவுத்து வந்தால உன்னை தொடர்றது என்னால முடியாது. என்னடா சொன்ன? வைடா கையா. ஜாக்கிரதா. என்ன பொட்டச்சி தானே, இவளால என்ன பண்ண முடியும்னு நினைக்கிறியா? உசுரோட வீடு போய் சேர்த்துரு. மவனே, உன் வாழை என்கிட்ட ஆட்டின ஒட்ட நறுக்கிறேன். போடா. என்னடே சொன்ன? இனிமே நீயே சீரை அழுத்து போட்டாலும் நான் உன்னை தொட மாட்டேன். நீ தொட்டவே மாட்டேன். இனிமே தான் உனக்கு அழுகிய ஆரம்பம். உன் ஆயுசு முடிகிற வரைக்கும் நீ அழுதுட்டு தானே நீ இருக்க போற. திங்கறதுக்கு சோறு இல்லாம, குடிக்கிறதுக்கு தண்ணி இல்லாம, உன்னையும் குடும்பத்தையும் இதே ஊர்ல தட்டி ஏந்தி பிச்சை எடுக்க வைக்க வேணும். என்னோட பேரு வீரப்பண்ணி இல்லடி. சத்தியம். என்ன தங்கம்மா, ஒரே தூக்கமா? தங்கம்மா, இன்னைக்கு நம்மளுக்கு முதல் ராத்திரி. வா, சின்ன வயசுல கண்ட கனவெல்லாம் கழிக்கலாம். ஐயோ, அதுக்குதான் நான் முன்கூட்டியே வந்து படுத்துட்டு இருக்கேன். நீ பாட்டு வந்துட்டு வசனம் பேசணும்ல. ஆமா குஞ்சு, இங்க எதுக்குடா வந்த? இன்னைக்கு எங்களுக்கு ஃபர்ஸ்ட் நைட்ரா. ஆடா, அது எனக்கு தெரியுமாமா. அப்புறம் எதுக்குடா இங்க வந்த? வெளியே போடா நாய. நீ போய் உலக்கைய ஓரமா குத்து, நான் ஓரமா நின்னு எப்படி குத்துறேன்னு வேடிக்கை பாக்குறேன். எனக்கு நாளைக்கு சௌரியமா போயிருமில்ல. இது என்ன பணியார நிக்கிற வேலையாடா? டே ஆமா குஞ்சு, தங்கல்ல செல்லல்ல, வீட்டை விட்டு வெளியே போடா. காலில் கூட வளரண்டா. போறேன், ஆனா ஒரு கண்டிஷன். என்னடா உன் கண்டிஷன்? நீ என்னென்ன பண்றியோ அதெல்லாம் எனக்கு ஒரு நோட் எடுத்துட்டு போய் எழுதி கொடு. எதுக்குடா? இந்த ஊர்ல இருக்கிற பெரிய மனசுங்க எல்லாம் ஃபர்ஸ்ட் நைட்டுக்கு போறேன்னு சொல்றாங்க. ஒரு நோட்டு கொண்டு போய் எழுதி கொண்டு வந்தா எங்களை மாதிரி சின்ன பசங்களுக்கெல்லாம் சௌரியமா போயிடலாம். அதுக்குதான். சரி, எழுதி தரேன்டா. இப்ப வெளியே போடா சாமி. ஓய் டார்லிங், வரட்டுமா?
ஐ லவ் யூ டார்லிங் உம்மா. ஏய் நில்லுடா. அடுத்த வேலை சோத்துக்கு அவன் அல்லாடிட்டு இருக்கான். நீ என்னடானா குடியே மூழ்கி போன இந்த நேரத்துல குடிச்சிட்டு வந்து நிக்கிறியே, என்னடா நாயா? குடிக்கிறேன்னு திட்டுறியே, நான் என்ன உன்னோட சொத்தை வித்தா குடிக்கிற? எங்க எனக்கு சேர வேண்டிய பங்கு? சொத்தா? சொத்து சுடுகாட்டில் இருக்குதப்பா, எடுத்துக்க. உன்னை என்ன உட்கார வச்சு சோறு போடுவேன்னு நினைச்சேன். இப்படி நீ உருப்படை இல்லாம போய் நிப்பேன்னு நான் கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கல. உன்னை படிக்க வச்சதுக்கு 10 பைசாக்கு பிரயோஜனம் இல்லாம பண்ணிட்டியே. இப்படி வயசான காலத்துல வெட்டியார் வாய் பேசுறதை விட்டுட்டு எங்கேயாவது வாட்ச்மேன் வேலைக்கு போலாம்ல? ஆமா, எங்க உன் மகன் முத்து? அன்னைக்கு என்னமோ என் பொண்டாட்டி கற்பை நிரூபிக்கிறேன், அதுக்கு என்னோட சொத்தை அடமானமா தரேன்னு சொன்னாரு. அதெல்லாம் வாய் பேச்சுதானா? டேய், நீ மனுஷனா மிருகமாடா? மாமா மச்சான் தான் தம்பி பொண்டாட்டியும் தரைக்கு ரூபா பேசக்கூடாதுன்னு தான் குடியிருந்த வீட்டையே விட்டுட்டு இப்ப நடுத்தெருவுல போய் நிக்கிறான். அவன் அந்த முத்துவை பார்த்து நீ இப்படி பேசுற? டேய், நியாயமா பார்க்க போனா அந்த கடனை நீ தாண்டா கட்டி இருக்கணும். என்ன அது? கடன் என்னோடதான்? இது என்ன புது கதையா இருக்கு? ஓ, உனக்கு சொத்து மட்டும்தான் கண்ணுக்கு தெரியுது இல்ல, வாங்கின கடனை உனக்கு தெரியல. டேய், செந்தில் கிட்ட வாங்கின கடன் உன் பொண்டாட்டி காவியா படிக்க வைக்கத்தான். அந்த 5 லட்சம் கடனுக்காகத்தான் 5 லட்ச ரூபா கடனுக்காகத்தான் உங்க அண்ணன் அந்த வீட்டையே எழுதி கொடுத்துருக்கான். மாமா, நான் என்ன மாமா தப்பு செஞ்சேன்? என்னையே மாமா சொல்றீங்க? அம்மா, நீ நேர்மாத கர்ப்பிணியா இருக்கிற, உன்னை தனி கொடுத்தான போக சொல்றது எனக்கு தர்ம சங்கடமா தான் இருக்குது. என்னமா பண்றது? அப்ப வாச்சுவன் திருந்துவான்னு பாக்கலாமா? நாளையில இருந்து நானும் ஏதோ ஒரு வேலைக்கு போலான்னு இருக்கிறேன். அதனாலதாம்மா உங்களை தனி கொடுத்தான போக சொல்றேன். அண்ணா, இன்னும் எத்தனை நாளைக்குதான் நீங்க வேட்டி கட்டாம வீட்டுக்குள்ளேயே குறுகுறுன்னு உட்கார்ந்து இருப்பீங்க? இந்தாங்க வேட்டி கட்டுங்க. என்னடா நீ வேட்டிக்கு சொல்ற? இந்த வேட்டியே விளக்குமா நடக்கிற போராட்டத்துல நான் இடுப்புல கட்டினா வேட்டி நிக்குமா? அந்த முத்து குடும்பம் வீதியில நிக்கணும், அப்பதான் என் இடுப்புல வேட்டி ஏறு. அதுக்கு ஏற்பாடு பண்ணிட்டு ஏன் முன்னால நீ வாடா. ஆனா
அண்ணா நான் எதுக்கு உனக்கு தம்பின்னு இருக்கிறேன். அடுத்த முறை வரும்போது மூத்த குடும்பத்தை சமாதி ஆக்கிட்டு தான் உன்னை வந்து பாப்ப. டேய் தம்பி, உடனே உயிர் போயிட்டா இந்த வீரபாண்டி பவர் என்னன்னு தெரியாம போயிரு. கொஞ்சம் கொஞ்சமா அணு அணுவா துடிக்க துடிக்க உயிர் போகணும். அண்ணா குகைக்குள்ள சிங்கம் மாதிரி ஒண்ணு இருந்த உன்ன இப்படி நடு வீதியில குரு குருன்னு உட்கார வச்ச அந்த சிறுக்கிய சீட்டா புடிச்சு இழுத்துட்டு வந்து உன் கண்ணு முன்னாடி நிக்கல. நான் உன் தம்பியே இல்லடா. டேய் அவசரப்படாதடா, அவசரப்படாத. நான் சொல்றது மட்டும் நிதானமா கேளுடா தம்பி. அந்த பசங்களை கூட்டிட்டு வா. நம்ம சித்தப்பா மாரியப்பா மாரியப்பா வேலைக்கு போவான். பாவம் அவனும் வறுமையில வாடுறான். நீ இந்த பண்ற வேலையில அவன் மூஞ்சில ஆசிட் அடிக்கிற, அத வந்து செந்தில் மேல தூக்கி போடுற. தம்பி கரெக்டா சொல்ற, அந்த செந்தில் பண்ண மாதிரியே இருக்கணும், துளி கூட மிஸ் ஆக கூடாது. நடக்க போற இந்த ஆடுபுலி ஆட்டத்துல நின்னு வேடிக்கை மட்டும் பாரு. அடியே நதியா, நான் வேட்டி கட்ட போறனாலும் நீ வீதியில நிக்க போறனாலும் ரொம்ப பக்கத்துல இருக்கிறே. முத்துக்கு செந்திலுக்கு மறுபடியும் பக வரணும். அவங்களுக்கு நான் மலர்வான வைக்க அடியே. நேத்து மத்தியானத்துல இருந்து குழந்தைங்க சாப்பிடாம இருக்காங்க. இதுக்கும் மேல பட்னிய போட்டா குழந்தைங்க மயக்கம் போட்டுருவாங்க. அதனால ஏதாவது பிள்ளைங்களுக்கு சாப்பிட ஏற்பாடு பண்ணுங்க. என் கையில என்னமா இருக்கு நதியா? கம்முன்னு நம்ம குழந்தைங்க 2 பேர்த்தையும் கவர்மெண்ட் ஸ்கூல்ல சேர்த்துடலாமா? அங்க காலையில சாப்பாடும் மதிய சாப்பாடும் போடுவாங்க. அப்பயாவது நம்ம குழந்தைங்க 2 பேரும் வயிறார சாப்பிடுவாங்கல்ல. ஏப்பா இதுக்கெல்லாம் ஏப்பா கவலைப்படுற? இந்த கஷ்டமெல்லாம் நம்மளுக்கு இன்னும் கொஞ்ச நாளைக்கு தான். உங்க பிள்ளைங்க படிச்சு பெரிய ஆளானா அதுக்கப்புறம் உங்களுக்கு எல்லாம் சம்பாதிச்சு போடுவாங்க. ஏப்பா அரசி,
அரசு நீங்க படிச்சு பெரிய ஆளாயி என்னப்பா பண்ண போறீங்க? நீ என்னப்பா போற பாப்பா? நீமா அப்படி சொல்லுடா என் சிங்க குட்டிகளா. சரி சரி, ஸ்கூலுக்கு நேரம் ஆச்சு. சரி வாங்க போலாம். அடாடா, வாத்தியாரே வந்துட்டாரு. சார் வாங்க. என்ன இன்னைக்கு ஸ்கூல் லீவா? இன்னைக்கு மட்டும் ஸ்கூல் லீவ் இல்ல, இனிமே எப்பவுமே உங்க பிள்ளைங்களுக்கு ஸ்கூல் லீவு தான். சார் என்ன சொல்றீங்க நீங்க? உங்க பிள்ளைங்களுக்கு ஸ்கூல் ஃபீஸ் கட்டி 2 மாசம் ஆகுது. அதனால உங்க பிள்ளைங்களை இன்னும் இருந்து ஸ்கூலை விட்டு டிஸ்மிஸ் பண்ணியாச்சு. சார் சார் நாங்க இப்போ சோத்துக்கே ரொம்ப கஷ்டப்படுறோம். இந்த 1 மாசம் மட்டும் கொஞ்சம் பொறுத்துக்கோங்க. அடுத்த மாசம் எப்படியாவது உங்க பணத்தை நான் கட்டிடுறேங்க சார். அதுக்கு நாங்க என்னங்க சார் பண்ணட்டும்? எப்படி கட்டுவீங்க? வேலை இல்ல, வெட்டி இல்ல, சோத்துக்கே கஷ்டப்படுறீங்க. ஏதோ ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல்ல சேர்த்து விடுங்க. இப்பதான் காலை உணவு திட்டம், மதிய உணவு திட்டம்னு சொல்லிட்டு நல்லதா போடுறாங்க. ஏதோ கவர்மெண்ட் ஸ்கூல்ல சேர்த்து விடுங்க. நான் வரட்டுங்களா? சார் சார் நான் எப்படியாவது கட்டிடுறேங்க சார். சார் 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 நிச்சயமா நாங்க எப்படியாவது என்னங்க சதியா சொல்றது காதுல கூட வாங்காம போயிட்டாரு. பாத்தியாமா நம்ம குழந்தைங்களுக்கு வந்து சோதனைய. டாக்டர், காவியாவுக்கு இடுப்பு வலிக்குதுங்கிறா, கொஞ்சம் என்னன்னு பாருங்க டாக்டர். சரி உள்ள போய் படுக்க சொல்லுங்க, நான் லேடி டாக்டர் அனுப்பி வைக்கிறேன். ஆடாடா வாங்க வீரபாண்டி, என்ன ஏதாவது உடம்பு கிடம்புக்கு முடியலையா? நல்லா இருக்கிறீங்களா? எந்த பக்கம் வந்திருக்கிறீங்க? நான் வந்திருக்கிற கோலத்தை பார்த்தோம் இப்படி பேசுற? என் பங்காளி குடும்பத்துக்கு செய்ய வேண்டியது இன்னும் நிறைய இருக்கு. அதுக்குள்ள என் உடம்பு முடியாம போயிருமா? நீங்க என்ன சொல்றீங்க வீரபாண்டி? டாக்டர், என் பங்காளி சரவணா இப்பதான் தண்ணி எடுக்க திருந்துங்கன்னு கேள்விப்பட்டேன். அவன் திருந்தனா நான் ரொம்ப வருத்தப்படுவேன். இப்ப அவன் காவியா கூட்டு ஹாஸ்பிட்டல் வருவான். அவன் புள்ள பெக்க முடியாம, அவன் புள்ள பெத்தாலும் பெக்க முடியாம நீங்க ஊசி போடணும். அதனால அந்த புள்ள வயிற்றிலே சாகணும். அத பார்த்து நான் ஆனந்தப்படணும். சரி வீரபாண்டி, நீங்க சொன்ன மாதிரியா நான் அப்படியே செய்யறேன். டாக்டர், டாக்டர் இங்க வர சொன்னதா நர்ஸ் சொன்னாங்க. ஆமாங்க சரவணன், நான் காவியாவை செக் பண்ணி பார்த்ததுல குழந்தை குறுக்கு விழுந்துருக்கு. அதனால ஆபரேஷன் பண்ணி தான் குழந்தைய எடுக்க முடியும். இல்லைன்னா காவியோட உயிருக்கே ஆபத்தா போயிடும். நீங்க முடிஞ்ச வரைக்கும் பணத்துக்கு ஏற்பாடு பண்றது ரொம்ப நல்லது சரவணன். டாக்டர், டாக்டர் என் பொண்ணோட அருமை தெரியாம இதனால குடியேறனாவே இருந்துட்டேன். கட்டிக்கு காசு இல்லைன்னு கவலைப்படுறேனே தவிர கர்மமா இருக்கிற என்னோட பொண்ணாடைய நினைச்சு ஒரு நாள் கவலைப்படல. இப்ப என்கிட்ட எந்த காசு இல்ல டாக்டர். என்ன சரவணன் இப்படி சொல்றீங்க? ஏனால முடிஞ்சது வைத்தியம் மட்டும்தான் பார்க்க முடியும். மருந்து மாத்திரை வாங்குறதுக்காவது நீங்க ஏதாவது பணம் ஏற்பாடு பண்ணுங்க.
சரிங்க டாக்டர், நீங்க ஆபரேஷனுக்கு ரெடி பண்ணுங்க, நான் பணத்தோட வரேன். முத்து, அதே எனக்கு வேலை கிடைச்சிருச்சுலப்பா, நான் வேலைக்கு போயிட்டு வர்றேன். வீட்டுல நதியாவும் பிள்ளைங்க தனியா இருப்பாங்க, நீ போய் அவங்கள பாத்துக்கப்பா. சரிப்பா சரிப்பா. டேய், ஏண்டா எங்க பாஸ் செந்தில எதிர்த்து நீங்க இந்த ஊர்ல வாழ்த்துறீங்களா? தங்கச்சி 2 பேரு ஓடி போன துக்கத்துல என்னோட பாஸ் பெத்த அப்பனை இழந்து தங்கச்சி இழந்து இன்னைக்கு தனி மரமா நிக்க காரணமே நீதானா? சரி வாங்கடா போவா, அவங்க கதைய முடிச்சாச்சு. இவன் கண்ணிலையும் ஆசிட்ட ஊத்தியாச்சு. முத்துவோட காலையும் உடைச்சாச்சு. இனி நம்ம பாஸ் கிட்ட போய் சொல்லிட வேண்டியதான். இங்க பாரு, தாத்தாவும் அப்பாவும் வேலைக்கு போயிருக்காங்க. நைட்டு வரும்போது நிச்சயமா நிறைய அரிசி வாங்கிட்டு வருவாங்க. இப்போதைக்கு அம்மா கொஞ்சோண்டு அரிசியில கஞ்சி வச்சிருக்கேன், 2 பேத்துக்கும் நானே ஊட்டி விட்டுமா? ஏன்டா இப்படி அடம் பிடிக்கிறீங்க? இங்க பாரு, அப்பா வந்தோட உனக்கு நான் பிடிச்ச மாதிரி நான் சாப்பாடு செஞ்சு தரேன். இப்போதைக்கு கொஞ்சோண்டு சாப்பிடுறீங்களா? சொன்னா கேட்கணும்டா தங்கம். என்ன பண்றது, நானும் தினம் உன்னை ஏமாத்திட்டு தான் இருக்கேன். ஆனா இன்னைக்கு அப்பா கண்டிப்பா காசோட தான் வருவாரு. உனக்கு பிடிச்ச மாதிரி அம்மா பிரியாணி செஞ்சு தரேன், சரியா? வா. என்னது இது, பிள்ளைக்கு வேற இப்படி பசியோட அடம் பிடிக்குதுங்க. இவங்க வேற வர்றதுக்கு இவ்வளவு நேரம் பண்றாங்க. இந்த பிள்ளைங்களை நான் என்ன சொல்லி சமாதானப்படுத்துவேன்? இன்னும் கொஞ்ச நேரம் தான் அப்பா வந்துருவாரு. உனக்கு பிடிச்ச மாதிரி அம்மா சமைச்சு தரேன். இப்ப அடம் பிடிக்காம 2 வாய் சாப்பிடணும், சரியா? என்னாச்சு மாமா? மாமா வேலைக்கு தானே போனீங்க, என்ன மாமா கண்ணுல கட்டோட வந்திருக்கீங்க? எனக்கு கண்ணு தெரியலம்மா. கண்ணு தெரியலையா? கண் பார்வை போயிருச்சு. நான் ஒரு குருடம்மா நதியா, நான் ஒரு குருடன். மாமா என்ன மாமா சொல்றீங்க? ஐயோ எனக்கு ஒண்ணுமே புரியலையே. மாமா காலையில
வேலைக்கு போகும்போது நல்லா தானே போனீங்க. இப்ப என்னடா கண்ணு தெரியல, கண் பார்வை இல்லைன்னு சொல்றீங்களே. ஆமா, அவர் எங்க மாமா? அம்மா, உன் புருஷன் உன்னோட முகத்தை பார்க்க வெக்கப்பட்டுட்டு வெளியவே நிக்கிறாமா. வெளியே நிக்கிறாரு? நீயே கூட்டிட்டு வாமா. ஏன் வெளியே நிக்கிறாரு? எனக்கு வர எனக்கு இது ஏக மண்டி மண்டி நடந்து வரீங்க. என்னங்க கோலை இதெல்லாம்? எனக்கு நானும் அழக்கூடாது நீ எவ்வளவோ அழுகையை நிறுத்துற. ஆனா அந்த ஆண்டவன் என்ன அழுக வைக்கணும்னு என்னை இந்த நிலைமைக்கு கொண்டு வந்து விட்டுருக்காங்க. 5 நாள் பட்னியா கிடந்தோம். அப்படியே நான் செத்து போயிருந்தா கூட இத்தனை பிரச்சனை எனக்கு வந்திருக்காதுங்க. இவ்வளவு பிரச்சனைக்கு மேலேயும் கொடுக்கறானே, இவெல்லாம் ஒரு கடவுளா? நீ கடவுளே இல்ல. என்ன பொறுத்த வரைக்கும் நீ கல்லு. இந்த ஆண்டவன் நம்மளை அழுகிறதுக்குனே படிச்சுட்டு அவன் மட்டும் அங்க சந்தோஷமா இருக்கான். சரி குழந்தைக்கு சாப்பிட்டாங்களா? எனக்கு அப்பா அரிசியும் காசையும் வாங்கிட்டு வருவாரு. உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நான் சமைச்சு தரேன்னு ஏமாத்தி கொஞ்சோண்டு அரிசியில கஞ்சி வச்சிருந்த 5 நாள் பட்டிய கடந்து பசி பஞ்சா பறந்துச்சுங்க. அதான் கஞ்சியா சோறான்னு தெரியாம கூட 2 சாப்பிட்டுருச்சுங்க. நீ சாப்பிட்டியாமா? எனக்கு சாப்பாடு வேண்டாம், ஒரு மண்ணு வேண்டாம். எனக்கு நான் எத்தனை நாள் பட்டினியா கிடந்தாலும் நம்ம வீட்டு வாசப்படியில உங்களுக்காக காத்துக்கிட்டு இருப்பேன். அப்ப நீங்க என் கண்ண முன்னாடி அழகா நடந்து வருவீங்க. ஆனா அந்த நிலை இனிமே என்னால பார்க்க முடியுமா? எப்பவுமே நதியான்னு பின்னாடி சுத்தி திரிவீங்களே, அந்த மாதிரி உங்களால சுத்தி திரிய முடியுமா? மாமா, உங்களை கல்யாணம் பண்ணிக்க போது கரடு முள்ளான பாலா இருந்தாலும் கல்லு முள்ளு அதிகமான பாதியா இருந்தாலும் உங்க அடி மேல அடி வச்சு நான் உன் கூடவே வருவேன்னு சொன்னே. இனிமே அந்த அடி மேல அடி வைக்க முடியாம அந்த கடவுள் பண்ணிட்டாங்க. ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் நான் என் மனசு சொல்றேங்க, இவ்வளவு கஷ்டத்தை கொடுக்கிற கடவுளே இல்லங்க. அந்த கடவுள் ஒரு கல்லு. இனிமே நான் அந்த சுடுகாட்டுல போய் நின்னால நிப்பனே ஒழிய அந்த கடவுளை நான் கல்லெடுத்து கும்பிட மாட்டேங்க. அண்ணா என்னாச்சுண்ணா? அப்பா என்னப்பா ஆச்சு? சரவணா, எல்லாம் முடிஞ்சு போச்சப்பா, எல்லாம் முடிஞ்சு போச்சு. இதுக்கெல்லாம் காரணம் உன் மச்சான் செந்தில் தான்ப்பா. அண்ணா, அப்பா என் மச்சான் அந்த அளவுக்கு கெட்டவன் கிடையாது. நம்மளோட கெட்ட நேரத்துல எல்லாமே கெட்டது நடக்குது. அதுல இதுவும் ஒண்ணு. யாரு மேல குத்த சொல்லி என்னப்பா பண்றது? ஆமா, காவியா எங்க சரவணா? அண்ணா, என்னோட சோதனைய சொல்லலான்னு வந்தேன். ஆனா நீங்க இப்படி நிக்கிற வேதனைய பார்த்து எனக்கு என்ன சொல்றதுனே தெரியலண்ணா. நீ குடியை விட்டுட்டு திரும்பி வந்ததே எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குப்பா. எது வந்தாலும் சரி நாங்க பாத்துக்கிறோம். எது சொல்ல வந்தியோ அத சொல்லுப்பா. காவியாவுக்கு பிரசவ வந்து டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போனேன். அவரு குழந்தை குறுக்க விழுந்துருச்சு, ஆபரேஷன் பண்ணாதான் காவியாவை காப்பாற்ற முடியும்னு சொல்லிட்டாரு. அதுக்கு பணம் வேணும்னு சொல்லிட்டாரு. சரவணா, நீ ஆஸ்பத்திரிக்கு போ. முதல்ல நான் பணத்தோட வர்றேன். சரவணா, நீ போ, ஹாஸ்பிட்டல் போ. நதியா, உங்க அண்ணன் வீட்டுக்கு என்ன கூட்டிட்டு போமா? வேண்டாங்க, இங்க இருக்கிற அழுக்கிற ஓசரையும் அங்க போனா எங்க அண்ணன் ஒரே தடவையில எடுத்துருவா. இங்க
இங்க பாருங்க, காவியா ஆஸ்பத்திரியிலேயே செத்தாலும் பரவாயில்ல, ஆனா என் கண்ணு கிட்ட மட்டும் காசு வாக்கி என் தங்கச்சியை உசுர காப்பாத்த வேணாங்க. ஏன்னா நம்ம இவ்வளவு பாடுபடுறதுக்கும் காரணமே என் கண்ணன் தானுங்க. அங்க போனா நமக்கு அவமானம் தாங்க மிச்சம். வேண்டாங்க. நதியா, நான் சொல்றது கேளுமா. எங்க கால் போனதுக்கும் எங்க அப்பா கண் போனதுக்கும் காரணம் செந்தில் இல்லம்மா. வந்த 5 பேர்ல 4 பேர் முகத்தை நான் பார்த்தேம்மா. ஆனா அதுல ஒருத்த முகத்தை மட்டும் காட்டவே இல்லை. இதுல ஏதோ அவன் வந்து சொன்னான், செந்தில் செய்ய சொன்னா அப்படின்னு சொன்னான். இதுல ஏதோ சதி இருக்கு நதியா, சதி நடந்திருக்கு. என்ன நடந்தாலும் சரி, இல்ல எது ஆனாலும் சரி, அங்க மட்டும் நம்ம போவேனாக்க. ஏன்னா அங்க போனா நிச்சயமா அவன் நம்மளுக்கு மரியாதை கொடுக்க மாட்டாங்க. வேணாக்க, நம்ம எங்க இருந்துடலாம். நதியா, உன்னை கையெடுத்து கூப்பிடுறப்பா, எப்படியாவது உங்க அண்ணன் வீட்டுக்கு கூட்டிட்டு போமா. இந்த காவியா உயிரை காப்பாத்தணுமா. நமக்கு கௌரவம் முக்கியம் இல்லம்மா, காவியோட உயிர் தான் முக்கியம். அண்ணா, அடடே, என்ன அலையா விருந்தாலையா அழைக்காம வந்திருக்கீங்க? செந்தில், நீ விருது கொடுத்தாலும் மருந்து கொடுத்தாலும் மச்சான் நீங்க தானே கொடுக்குற. அப்ப கூட மத்தவங்க கிட்ட போய் நிக்கலையே, என் மச்சான் வீட்டுல தானே வந்து நிக்கிற. தத்துவம் பேச எனக்கு நேரம் இல்ல முத்து. வந்த விஷயத்த சொல்லு. அந்த வீட்டை திருப்பிக்க பணம் ஏதோ கொண்டு வந்திருக்கீங்களா? பணம் எல்லாம் ஒண்ணு கொண்டு வரல மச்சான், பணம் தான் கேட்க வந்திருக்கேன். என் வீடு வாசல் அந்தஸ்து எல்லாமே நீயே வச்சுக்கோ. ஆனா இப்போ காவியா உசுருக்கு போராடிட்டு இருக்கா. அப்புறம் என்ன, அரிசி பருப்பு ஏதாவது வேணுமா? இல்ல மச்சான், காவியா அங்க உசுருக்கு போராடிட்டு இருக்கா. அவளை காப்பாத்துறதுக்கு பணம் வேணும் மச்சான். அப்படியா? இதே மாமா தயங்கி தயங்கி கேக்குறீங்க? முன்னாலே சொல்லியிருக்க கூடாதா? ஏன் காவியாவுக்கு எதுவுமே பண்ண முடியாம போயிருமேன்னு நினைச்சேன். நீங்க 2 பேர் இங்கே இருங்க. என்கிட்ட இப்ப பணம் இல்ல, நான் வெளியில அரேஞ்ச் பண்ணி கொண்டு வந்து தரேன். நதியா, நான் சொன்னதானம்மா உங்க அண்ணன் நல்லவருன்னு. இப்ப பாத்தியா, தங்கச்சிக்கு ஒரு பிரச்சனைன்னு சொன்ன உடனே அவர்கிட்ட பண்ணலன்னு தெரிஞ்சு வெளியே எப்படி வாங்க ஓடுறாரு பாத்தியா. ஆமாங்க, நீங்க என் கண்ணனை பத்தி நல்லா தெரிஞ்சு வச்சிருக்கீங்க. எனக்கு தான் புரியல. இந்தாங்க, இத வாங்கிக்கோங்க. என்ன இது? ஓ, இது தெரியலையா? இது மாலை, அவ கழுத்துக்கு. இந்த புடவை இருக்கு, இதுதான் கோடி துணி. பட்டாசு அவளுக்கு வெடிக்கிறதுக்கு. இந்த 1 ரூபா
அவன் நெத்தியில வைக்கிறதுக்கு. இந்த அரிசி அரிசியில அவளுக்கு போடுற வாய்க்கு அரிசி. நீ மனுஷனா இல்ல மிருகமாடா? அங்க உன் மாமானு கூப்பிடுற மான்குட்டி அங்க உசுருக்கு போராடிருக்குன்னு சொல்ற. நீ இங்க வந்து மனசாட்சியே இல்லாம மாலை கோழி கொண்டு கொடுக்குற. டேய், கோழி கொடுத்துட்டு நீ மட்டும் என்ன கோடி வருஷமாடா வாழ்ந்துட போற? டேய், போனா போகுதுன்னு பிறந்த பொழைச்சிட்டு போறேன்னு நினைக்கிறனால தான்டா நீங்க என்ன நல்லா இருக்கீங்க. அவங்க மட்டும் பொங்கி எழுதாங்க. உங்களோட ஆஸ்தி எதுவும் இருக்காதா, அவிஞ்சு போயிருண்டா. டேய் முத்து, பொண்டாட்டிக்கு 3 வேள் சோறு போட முடியாத மொண்டிக்கால பையன் நீ எனக்கு வந்து நீ புத்தி சொல்றியா? ஹேய், இன்னொரு முறை என் புருஷனை பார்த்து போடா வாடான்னு பேசின அண்ணன் கூட பார்க்காட்டேன். மரியாதையா இருக்காது. என்ன பொண்டாட்டிக்கு சோறு போடுறதுக்கு வக்கீலன்னு உன் வீட்டுக்கு தட்டை தூக்கிட்டு வந்து நின்னாரா? நீங்க பார், இப்ப கூட நீ நிக்கிறது ஏன் புருஷனோட வீடுங்கிறது மறந்துட்டு பேசாத. அப்படியே நீ லட்சமா எங்களுக்கு வரதட்சணை கொடுத்துட்ட, அப்படியே கோடியா நகை அள்ளி கொடுத்துட்ட. அது எல்லாத்தையும் வித்து தின்னுட்டு இந்த மனுஷன் உன் வீட்டுல வந்து கால்ல விழுந்தாரா? எங்களை படிக்க வச்சதுக்கு கூட பணம் கேட்ட பாரதேசி நாய். நீ எங்க கிட்ட பேசுறியா? என்னடா சொன்ன? கோடி போடுறியா? நான் சொல்றேன்டா, இங்க பார், நான் செத்தா இனிமே நீ ஏழவுக்கு கூட வரக்கூடாது. நீ கோடி போடுற மாதிரி இருந்தா என் கட்ட கூட ஏறியாதுடா. எனக்கு வாங்க போலாம். டாக்டர், எங்க அண்ணன் என்ன சொன்னாரு? நீ என்ன செஞ்சு வச்சிருக்கிற? எங்க அண்ணன் காவியாவோட குழந்தைய சாகடிக்க சொன்னா நீ என்ன சொல்லி செஞ்சு வச்சிருக்கிற? இங்க பார் ராஜபாண்டி, உங்க அண்ணன் சொன்ன ஒரே காரணத்துக்காக எல்லாமே நான் செஞ்சுட்டேன். அதுக்கு காரணம் என்ன டாக்டர் படிக்க வச்ச ஒரே காரணத்துக்காக நான் செஞ்சேன். ஆனா இதை செஞ்சுட்டு இப்ப எதுக்குடா செஞ்சேன்னு இருக்குது. என் தொழிலுக்கு, டாக்டர் தொழிலுக்கு நான் செஞ்ச ரொம்ப துரோகம்னு நான் இப்ப நினைக்கிறேன். டாக்டர், உன் தொழிலுக்கு துரோகமா? நீ வேணா நீ செஞ்சது வேணா உன் தொழிலுக்கு துரோகம் இருக்கலாம். ஆனா என் அண்ணனுக்கு இது துரோகம் இல்ல. இனி இந்த பூமியில நீ உயிரோட இருக்க புண்ணியமே இல்லடா. ராஜபாண்டி, உங்க அண்ணன் சொல்லித்தான் எல்லாம் செஞ்சான். பாவன் நதியா முத்து கல்யாணம் பண்ணிக்க ஆசைப்பட்டா. முத்து கல்யாணம் பண்ணிக்க ஆசைப்பட்டு கர்ப்ப பையன் எடுத்தேன். ஆனா அது உங்க அண்ணன் சொல்லி, உங்க அண்ணன் கூட இருந்துதான் கர்ப்ப பையன் எடுத்துன்னு சொல்லி நான் பொய் சொன்னேன். எல்லாமே உங்க அண்ணனுக்காக தான் செஞ்சேன். ஆனா இப்ப அந்த தப்ப நான் பண்ற மாதிரி இல்ல. டாக்டர், எங்களை எதிர்த்தீங்களா? எவனா இருந்தாலும் சரி, விட்டு வைக்கிறதே இல்ல.
உங்க தாய் மாமா கோபால தற்கொலை பண்ணிட்டான்னு சொல்லி நினைக்கிறியா? அவங்கள சாகடிச்சதே நாங்க தான்டா. முத்து அப்பனுக்கு ஆசிட் அடிச்சதும் முத்துவுக்கு காலை உடைச்சது நாங்க தான். எல்லாமே எங்க அண்ணன் வீரபாண்டி உத்தரவுப்படி தான் நடந்தது. என்ன சொல்ற ராஜபாண்டி? இல்லடா, கத்திய கீழே போடு. இல்ல நீ டாக்டரை கொல்றதுக்கு முன்னாடி உசுறு போயிரும். என் கையில துப்பாக்கி இருக்கு. டேய், உன் குடும்பத்துக்கு நாங்க என்னடா பாவம் பண்ணோம்? சிரிச்சு சிரிச்சு வாழ்ந்துட்டு இருந்த என் குடும்பத்தை இப்படி சீரழிச்சிட்டீங்களடா. ஆலமரம் மாதிரி இருந்த என் அண்ணனை வாழைமரம் மாதிரி சாச்சிட்டீங்களடா. கட்டெரும்பு கூட துரோகம் நினைக்காத என் அப்பா கண்ணை எடுத்துட்டீங்களடா. எல்லாத்துக்கும் மேல தெய்வமா வணங்க வேண்டிய என் அன்னைக்கு தேவடியாங்கிற பட்டத்தை என் வாயிலேயே குடுக்க வச்சிட்டீங்களடா. உங்களை நான் சும்மா வர மாட்டேனா? சரவணா, என்னப்பா இப்படி பண்ற? நீ முதல்ல போய் உன்னோட காவியாவை பாரு. அந்த வீரபாண்டி வந்தானா நான் பாத்துக்கிறேன். யாமொரு பிச்சை பாத்திரம் ஏந்தி வந்தேன். பிண்டம் என்னும் எழும்பொடு சதை நரம்புதிரமும் அடங்கிய உடம்பு எனும் பிச்சை பாத்திரம் ஏந்தி வந்தேன். ஐயனே என் ஐயனே, பிண்டம் என்னும் எழும்பொடு சதை நரம்புதிரமும் அடங்கிய உடம்பு எனும் பிச்சை பாத்திரம் ஏந்தி வந்தேன். ஐயனே என் ஐயனே. அம்மையும் அப்பனும் தந்ததா இல்லையாதியின் வல்வினை சூழ்ந்ததா? அம்மையும் அப்பனும் தந்ததா இல்லையாதியின் வல்வினை சூழ்ந்ததா? இம்மையை நான் அறியாததா? இம்மையை நான் அறியாததா? சிறு பொம்மையின் நிலையில் உண்மையை உணர்ந்திட பிச்சை பாத்திரம் ஏந்தி வந்தேன். ஐயனே என் ஐயனே, பிச்சை பாத்திரம் ஏந்தி வந்தேன். ஐயனே என் ஐயனே. அத்தனை செல்வமும் உன்னிடத்தில் நான் பிச்சைக்கு செல்வது எவ்விடத்தில்? அத்தனை செல்வமும் உன்னிடத்தில் நான் பிச்சைக்கு செல்வது எவ்விடத்தில்? வெறும் பாத்திரம் உள்ளது என்னிடத்தில், அதன் சூத்திரமோ அது உன்னிடத்தில். ஒரு முறையா இருமுறையா பலமுறை பல பிறப்பெடுக்க வைத்தாய். புதுவினையா பழவினையா கணம் கணம் தினம் என்னை குடிக்க வைத்தாய். பொருளுக்கு அலைந்திடும் பொருளற்ற வாழ்க்கையும் துரத்துதே. உன் அருள் 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 என்று அலைகின்ற மனம் இன்று பிதற்றுதே. அருள் விழியால் நோக்குவாய்,
பிச்சை பாத்திரம் ஏந்தி வந்தேன் ஐயனே என் ஐயனே. பிண்டம் என்னும் எலும்பொடு சதை நரம்புதிரமும் அடங்கிய உடம்பு எனும் பிச்சை பாத்திரம் ஏந்தி வந்தேன் ஐயனே என் ஐயனே. என்னாலும் நம்மை என்ன பஸ் தாத்தா நாங்க பிச்சை எடுத்துட்டு அம்மா திட்ட போறாங்க. அது ஒண்ணு இல்ல சாமி, நீங்க இங்கே இருங்க, நான் போய் அப்பா அம்மாவை கூட்டிட்டு வந்துடுறேன், அப்புறம் வீட்டுக்கு போலாம். அடாடா, யா சாமி 2 பேரும் பிச்சை எடுக்கிறீங்க? பாவம், சின்ன குழந்தைங்க பாவம். இங்கே இருங்க, ஒரு நிமிஷம் வந்துடுறேன். கண்ணு, என்னடா தட்டுல காசு மட்டும் இருக்குது, சோறு இல்ல? நான் சோறு போடுறேன்டா. சின்ன குழந்தைங்களா, கொடுங்க காசு, நான் எடுத்துக்கிறேன். இது கொண்டு போய் உங்க வீட்டுல தான் சாப்பிடணும், இங்க சாப்பிடக்கூடாது. ஒரு நிமிஷம். இதுவா சாமி, நீங்க வீடு போய் சேர்ற வரைக்கும் கெட்டு போகாம இருக்கத்தான். நான் கொடுத்தானே உங்க அப்பங்கிட்ட சொல்லிடாத. பெரியப்பா எதுக்கு கொடுத்தானே உங்க அப்பங்கார திட்டுவான். வீட்டுக்கு போய் நீயும் உங்க அப்பான உங்க அம்மாவை உங்க தாத்தாவை சந்தோஷமா சாப்பிடுங்க. இனிமே உங்களுக்கு காலம் முழுக்குமே பசிக்காது. சரி, வீட்டுக்கு போங்க. என்னடா இவன் வேட்டி கட்டுறன்னு பாக்குறீங்களா? வெட்டியா விளக்க மாறின சவால் நோட்டல
இந்த நடு ரோட்ல அதுதான்டா நான் ஜெயித்தது ஆதாரமா இந்த வேட்டி கட்டுறேன்டா. அந்த காவியாவை இன்னார என் தம்பி கொண்டிருப்பான். அந்த சரவணன் இந்நேரம் குடிகாரா இருப்பான். அந்த நதியாவை ஏற்கனவே கர்ப்பாயிட்டானே பேசின்னு பட்டம் கொடுத்தாச்சு. ஏன் சித்தப்பனுக்கு கண்ணுல ஆசிட்டு ஊத்தி கண்ணையும் புடுங்கியாச்சு. அந்த முத்துவோட காலை உடைச்சு நொண்டி ஆக்கியாச்சு. இனி மீது இருக்கிறது முத்துவோட தங்கமான குழந்தைங்க மட்டும்தான். அந்த அவலங்களை சாகிறதுக்கு தேதியும் குறிச்சாச்சு. புரியலையா? எல்லா குழந்தைங்களுக்கு பால் சோறு விட்டுவாங்க. ஆனா நான் கொஞ்சம் வித்தியாசமா பால் டயர் சோறு கொடுத்திருக்க. அது சோறு நினைச்சு திங்க போகுது. அதுங்க ஒரே அடியா சாக போதுடா. அந்த முத்துவன் ஒவ்வொரு நொடியும் துடிச்சு துடிச்சு சாக போறான்டா. அந்த வெற்றி கடையான் தான் நான் கட்டின வேட்டி. கடைசியா வேட்டியா விலகுமான்னு பார்த்தா வேட்டி தாண்டா ஜெயிச்சுச்சு. அந்த விலகுமார் தோத்துச்சுடா. ஏய் வீரபாண்டி, நீ இங்கதான் இருக்கிறியா? என் தங்கச்சி கட்டிக்கலன்னு சொன்ன ஒரே பாவத்துக்காக என்னையும் என் தங்கச்சி குடும்பத்தோட பிரிச்சுட்டு என் அப்பனையை கொன்னுட்டு என் குடும்பத்தை நடுத்தருவில் நிறுத்தி நாசமாக்கிட்டடா. மச்சானுக்கு மரியாதை தர இந்த காலத்துல உன்னையும் ஒரு மனுஷனா மதிச்சு என் தம்பின்னு நினைச்ச மரியாதை கொடுத்த என் முத்து மாமனுக்கு துரோகம் பண்ணிட்டடா. இனிமே என்னோட தங்கச்சியை நான் தவிக்க விட மாட்டேன். என் தங்கச்சியோட குடும்பத்துக்கு நான் பாதுகாப்பா தாண்டா இருப்பேன். ஓ பாசம் பொங்குதோ? இருக்கட்டும். எங்கடா எவன குடும்பத்துல ஒருத்தனை சொந்தக்கார வரலன்னு பார்த்த. பரவாயில்ல, நீ ஒரு சொந்தக்காரன் வந்திருக்கிற. டேய் செந்தில, எல்லாமே நடந்து முடிஞ்சிருச்சுடா. ஏய் இந்த வீரபாண்டி நடத்து முடிச்சிட்டா. என்னடா முடிச்சிட்டா? நீ காவியா செத்துட்டு நினைச்சியா? ஆனா செத்தது உன் தம்பி ராஜபாண்டி தாண்டா. டாக்டர் வந்து என்கிட்ட எல்லா உண்மையும் சொல்லிட்டாரு. எல்லாம் நடந்து முடிஞ்சிருச்சுன்னு சொன்னீல, இனிமே தாண்டா எல்லாமே ஆரம்பமாக போகுது. டேய் உன்னால யாரையுமே காப்பாற்ற முடியாதுடா. டேய் நடக்க வேண்டிய நடத்தி முடிச்சிட்டு குழந்தைங்களுக்கு முத்துவோட குழந்தைங்களுக்கு சாப்பாடு கொடுத்துட்டு சந்தோஷமா இருக்கிறான்டா. என்னடா சொன்ன?
என்ன குழந்தைங்களுக்கு விஷத்தை கொடுத்துன்னு சொல்லிட்டான். ஐயா நதியா, சாப்பிடக்குள்ள நான் போய் காப்பாத்தணுமே. ஐயா நதியா, என்னடா இது சொல்லு, யாரா வாங்கி கொடுத்தா? ஆமா, இவ்வளவு நேரம் நீங்க எங்க போயிட்டீங்க? அம்மா நதியா, இந்த பச்சை குழந்தைங்க பசியோட தாக்கம் தாங்க முடியலம்மா, தாங்க முடியல. அதனால ரோட்டுல போய் நின்னு பிச்சை எடுத்துங்கம்மா, பிச்சை எடுக்கிறாங்க. ஏன் மாமா இப்படி பண்ணீங்க? பிச்சை எடுத்து என் பிள்ளைகளை வாழ வைக்கிறதுக்கு பதிலா நாங்க எல்லாரும் செத்து போயிருக்கலாமே. நாங்க வாழ்றதுக்கு என் பிள்ளைங்க பிச்சை எடுக்கணுமா? ஏடா அவன் சொன்ன பிச்சை எடுப்பியா? அதுகளே அடிக்கிற? அதுகளுக்கு தெரியுமா நல்லது எது கெட்டது எதுன்னு? என்னடி சொன்ன? பிச்சை எடுக்கிறதுக்கு பதிலா விஷத்தை கொடுத்து செத்துருக்கலன்னா அந்த விஷத்தை வாங்குறதுக்காக நம்ம கையில காசு இருக்காடி. ஒரு நாள் பட்டினி கிடந்தா நம்மளே தள்ளாடுறோம். இந்த சோதுக்கே வழி இல்லாமா இந்த குழந்தை என்னடி அலையாம என்னடி பட்டும்? இதப்பா என்னதான் இருந்தாலும் என்னதான் இருந்தாலும் நீ மாட்டாடுற தாயின்ற புத்திய காமிச்சிட்டல. இல்ல மாமா, நான் அடிச்சது தப்புதான் மாமா, என்ன மன்னிச்சிருக்க. அரசு இது எத்தனை நிலைமை வந்தாலும் நான் பிள்ளைங்களை அடிக்க மாட்டேன். சாப்பாடு விடுற சாமி உங்களுக்கு வாங்கடா. என்னாலும் நம்மை விட்டு போகாது வசந்தம், தோளோடு ரோஜா ரெண்டு உறங்கும், தள்ளாடும் பூக்கள் எல்லாம் விளையாட அழைக்கும், ஏதேதோ ஏழை மனம் நினைக்கும், தென்னை இளஞ்சோலை பாலைவிடும் நாளை, தென்னை இளஞ்சோலை பாலைவிடும் நாளை, கையிரண்டில் அள்ளிக்கொண்டு காதோடு அன்னை மனம் பாடும், கண்கள் மூடும், வெள்ளை நிலா இரண்டும் வெள்ளை நிலா, வெள்ளை நிலா இரண்டும் வெள்ளை நிலா, அலை போலவே விளையாடுமே, சுகம் நூறாகுமே, மண் மேலே துள்ளும் மான் போலே. மாமா, மாமா, நதியா எங்க இருக்கிறீங்க? மாமா, மாமா என்ன மன்னிச்சிடுங்க மாமா. நதியா நீயும் என்ன மன்னிச்சிடுங்க. குழந்தைங்க எங்க? குழந்தைங்க எங்க? இங்கதான் சாப்பிட்டு தூங்கிட்டு இருக்காங்க. செந்தில, இத்தனை நாளா கொடுத்த தொல்லையெல்லாம் பத்தாதுன்னு மறுபடியும் எங்களுக்கு தொல்லை கொடுக்க வந்துட்டியாப்பா? ஐயோ மாமா, நான் சொல்றதை கேளுங்க. குழந்தைங்க எங்க? இது பேசுறதுக்கான நேரம் இல்ல மாமா. குழந்தைங்க எங்க இருக்கான்னு சொல்லுங்க. இப்பதான் குழந்தைங்க எல்லாம் சாப்பிட்டு தூங்குறாங்க. ஏன் செந்தில்? என்னது
குழந்தைங்க சாப்பிட்டாங்களா? சாப்பாடு அவங்க வாங்கிட்டு வந்த கூட சாப்பாடையா சாப்பிட்டாங்க? ஆமாடா, குழந்தைக்கு பட்னியா இருந்தனால பசிக்கு பஞ்சா பறந்தது. அதனால நாங்க தான் குழந்தைங்களுக்கு ஊட்டி விட்டுட்டு நாங்களும் சாப்பிட்டோம். ஐயோ போச்சு, எல்லாம் போச்சு. செந்தில், ஏன் என்னாச்சு செந்தில்? என்னாச்சு சொல்லுங்க செந்தில். ஆமா, அந்த வீரபாண்டி குழந்தைங்க சாப்பாட்டுல விஷத்தை கலந்துட்டான் மாமா. செந்தில் சொல்றது போய் தானே? ஐயோ சொல்றது போய் தானே? போய் தானே? போய் தானே? இல்ல மாமா, இல்ல மாமா. செந்தில் அவன் போய் சொல்ல. செந்தில் ஆடுது தொட்டில் ஒன்று பிள்ளை இல்லை அங்கே, ஆகாயம் காத்திருக்க வெண்ணிலவு எங்கே, பாடிடும் பூங்குயிலின் ஜாதி எங்கே சென்றாள், பல்லாக்கில் 2 வகை ஒன்றில் ஏறி கொண்டாள், வாழ்த்துங்கள் என்று வானகம் போனாள், வானக தேவரெல்லாம் வரவேற்கவே குட்டி பையா, கடவுளே உனக்கு கருணையா இல்லையா? உனக்கு உசுறு வேணுடா, என்னோட உசுறு எடுத்திருக்கலாமே. இந்த பிஞ்சு குழந்தைகளோட உசுரை ஏன் சாமி எடுத்த? நீ கடவுளா இல்ல கல்லா? நான் உனக்கு என்ன பாவம் செஞ்சேன்? உனக்கு இருக்கவே இல்லையா? நீ இருக்கவே இல்லாத கடவுளா? நீ என்ன கல்லா? நீ என்ன கல்லா? நீ கல்லா? சிறகடிச்சு கடவுள் ஏன் கல்லானா, மனம் கல்லாய் போன மனிதர்களாலே, கடவுள் ஏன் கல்லானான், மனம் கல்லாய் போன மனிதர்களாலே, கடவுள் ஏன் கல்லானான், மனம் கல்லாய் போன மனிதர்களாலே, கொடுமையை கண்டவன் கண்ணை இழந்தான், அதை கோபித்து தடுத்தவன் சொல்லை இழந்தான், கொடுமையை கண்டவன் கண்ணை இழந்தான், அதை கோபித்து தடுத்தவன் சொல்லை இழந்தான், இரக்கத்தை நினைத்தவன் பொன்னை இழந்தான், இரக்கத்தை நினைத்தவன் பொன்னை இழந்தான், இங்கு எல்லோர்க்கும் நல்லவன் தன்னை இழந்தான், எல்லோர்க்கும் நல்லவன் தன்னை இழந்தான், கடவுள் ஏன் கல்லானா, மனம் கல்லாய் போன மனிதர்களாலே. அம்மா, ஏன் எல்லாரும் வந்திருக்கீங்க? நாங்க சோத்துக்கு இல்லாத கஷ்டப்பட்டப்போ செத்தா சாகுட்டும் நிறுத்திக்க. இன்னைக்கு சோத்துக்கே வலை இல்லாம சாக போறோம். இன்னைக்கு எதுக்கு நீங்க எல்லாரும் வந்தீங்க? காசு பணம் இல்லைனா எப்படி எல்லாம் கேவலமா நடத்தினீங்க. காசு பணம் இல்லைங்கிறதுக்காக இந்த சொந்தக்காரங்கெல்லாம் எப்படி எல்லாம் எங்க கால வாரினீங்க. ஆனா இன்னைக்கு எதுக்காக இங்க வந்திருக்கீங்க? நீங்க எல்லாம் எதுக்கு வரணும்? இந்த உலகத்திலேயே சோத்துக்கு வழி இல்லாம பெத்த பிள்ளைங்க செத்து போயும் இப்படி நின்னுட்டு இருக்கமே. இந்த கொடுமை இந்த உலகத்துல வேற யாருக்குமே வரக்கூடாது கடவுளே, யாருக்குமே வரக்கூடாது. சோத்துக்கே வழி இல்லாம பஞ்சத்துல செத்த குடும்பம் என் குடும்பமா மட்டும் தான் இருக்கணும்.
ஆமா, எதுக்கு எல்லாரும் அழுகுறீங்க? நாங்க சாக போறோம். இதுல என்ன இருக்கு? நாங்க சந்தோஷமா தானே சாக போறோம். ஏன்னா உசுரோட இருக்கும் போது ஒரு சொந்தக்கார கூட எங்களை வந்து பார்க்கல. ஆனா சாக போறோம்னு தெரிஞ்சு நீங்க இத்தனை பேர் வந்திருக்கீங்களே, உங்க எல்லாரையும் பார்த்துட்டு அந்த சந்தோஷத்துல தானே நாங்க சாக போறோம். நீங்க யாரும் எங்களுக்காக அழுகாதீங்க. நாங்க நிம்மதியா தான் போறோம். தென்பாண்டி சீமையிலே தேரோடும் வேதியிலே மான் போல வந்தவனே யாரடித்தாரோ 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 வளரும் பிறையே தேயாரே இனியும் அழுது தேம்பாதே அழுதா மனசு தாங்காதே அழுதா மனசு தாங்காதே தென்பாண்டி சீமையிலே தேரோடும் வீதியிலே மான் போல வந்தவனே யாரடித்தாரோ 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 இரக்கமில்லாதவன் கடவுளா? இரக்கமில்லாதவன் கடவுளாதான் இருக்க முடியும். எந்த ஒரு கெடுதலும் செய்யாமல் நல்லா இருந்த நம்ம குடும்பத்தையே நாசம் பண்ணிட்டான். பச்சை குழந்தை கூட கொண்டுட்டானே அந்த இறைவன். அவன் இரக்கமில்லாதவனா இருக்க முடியும்? ஆமா, இரக்கமில்லாதவன் தான். இல்ல இந்த குழந்தைங்க வளர வளர ரொம்ப கஷ்டப்படும் பாவப்படும் சொல்லி அதுக்காக இந்த குழந்தைங்கள கொண்டுருச்சா? அந்த ஆண்டவனுக்கு தான் வெளிச்சம். இந்த குடும்பத்துக்காக நம்ம பள்ளமருதுப்பட்டி அனைத்து மக்களும் பிரார்த்தனை செய்வோம். என்றும் அன்புடன் உங்கள் NS நாமக்கல். ஒத்துழைப்பு கொடுத்த அனைத்து பொதுமக்களுக்கும் மன்றத்து சார்பாக நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த நாடகம் நடைபெற முழு ஒத்துழைப்பு கொடுத்த எங்களது மன்றத்தார்கள் அனைவரையும் மேடை கழிக்கிறோம். சீனி அவர்களுக்கும் மற்றும் என் சகோதரிகள் தாரா கோசல், பிரியா மற்றும் மித்தர் அவர்களுக்கு எங்கள் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். மற்றும் என்னுடன் பணிபுரிந்த அனைத்து என் இணை இயக்குநர்கள் அனைவருக்கும் என் மனமார்ந்த நன்றிகள் நன்றிகள் நன்றி. எங்களுக்கு மாமா இல்லைன்னா அந்த வெற்றியை நாங்க கண்டிப்பா செஞ்சிருக்க முடியாது. மாமா ரொம்ப ரொம்ப நன்றி மாமா. ரொம்ப சிறப்பா ஒரு வாரத்துல ரொம்ப ஷார்ட் டைம்ல பண்ணி கொடுத்தீங்க. ரொம்ப சந்தோஷம் மாமா. இந்த நாடகம் ஃபர்ஸ்ட்ல இருந்து கடைசி வரைக்கும் நடக்க உறுதுணையா இருந்த காவல்துறை அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். எங்களுக்கு நாங்க ஒவ்வொரு டைமும் சோர்ந்து போகும்போது எங்களுக்கு உற்சாகப்படுத்திய முருகன் அண்ணா அவர்களுக்கு ராகுல் பொன்னாடை பத்தி மரியாதை செலுத்துவார். ஒரு சாங். அனைவருக்கும் ரொம்ப நன்றி. ஆனா கடைசியா ஒரு சாங். ஆனா கடைசியா ஒரு சாங். எல்லா பசங்க பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள் தனசேகரன்.
ஊறுதடி தேன் போல கண்ணால 100 வல போடுகிற பொம்பள உள்ளூர ஊறுதடி தேன் போல பாசமுள்ள பாண்டியர் பாட்டு கட்ட